ராமானுஜாய நமக. நாரத வால்மீகி சம்பாதத்திலே ஏகப்பிரிய தர்ஷனகா கஹ என்கின்ற 11வது வினா அனுபவம். ராமன் அழகில் விஸ்வாமித்திரர் ஈடுபட்டதை பற்றி இன்றைய அனுபவம். தசரத மன்னரிடத்தில் ராமலக்ஷ்மணர்களை பெற்றுக்கொண்டு போகும்போது சூரியன் அஸ்தமித்து விடுகிறான். இந்த பிள்ளைகளும் உறங்கி போனார்கள். அதுக்கு பிறகு பின் மாலையில் ராமனை எழுப்புறார் முனிவர். கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ன சொல்லி எழுப்புறார். இதற்கு ஆச்சாரியர்கள் பலவிதமாக பொருள் சொல்கிறார்கள். 2 விதம் இந்த இடத்துல பார்ப்போம். கௌசல்யா அப்படிங்கிறத தனிப்பதமாகவும் சுப்ரஜாகா அப்படிங்கிறத தனிப்பதமாகவும் பிரித்து ஒரு பொருள் நிர்வாகம், அல்லது அவத்தை ஒரே பதமாக சமஸ்தமாக கொண்டு மற்றொரு நிர்வாகம். ஒரே பதமாக கொள்ளும் பொழுது கௌசல்யா தேவியினுடைய நல்ல புதல்வனான ராமனே அப்படின்னு அழைத்ததா தோன்றது. தனிப்பதங்களாக பிரித்து காட்டும் பொழுதோ அந்த நிர்வாகத்தில் கௌசல்யா தேவியானவள் நல்ல பிள்ளையை பெற்றவள் அப்படின்னு சொல்லி முடிப்பதாக இருக்கின்றது. ராமா பொழுது விடிந்தது எழுந்திருன்னு சொல்ல வேண்டியிருக்க, இந்த சந்தர்ப்பத்தில் கௌசல்யை கொண்டாடுவது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருமருந்தன்ன ஒரு ஸ்ரீசுக்தியை சொல்கிறார்கள். முனிவன் உண்ணப்புக்கு வாயை மறப்பாரை போலே தான் அதிகரித்த காரியத்தை மறந்து பெத்த வயிற்றுக்கு பட்டம் கட்டுகிறவனாய் ஒரு திருவாட்டி பிள்ளை பெத்தபடி என்ன கௌசல்யாரை கொண்டாடுகின்றான். அப்படி வடிவழகுபடுத்தக்கூடிய பாடா இருக்கு. உண்ணப்புக்கு வாயை மறப்பாரை போலேன்னா ஒரு இலையில் பிரசாத பணியாரங்களை எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. அதில் சாப்பிட உட்கார்ந்தவன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதை எல்லாம் திரட்டி ஒன்றொன்னா சாப்பிட்றது தானே காரியம். அதை விட்டு இந்த பணியாரம் யார் பண்ணது, எப்படி பண்ணினது, எது கொண்டு பண்ணினது அப்படிங்கிற சில விசாரங்கள்லாம் செய்து கொண்டிருந்தான்னா அவன் அந்த பணியாரத்தினுடைய அமைப்பில் ஈடுபட்டு விட்டான் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் பிரகிருதத்தில் விஸ்வாமித்திர முனிவன் ராமனை எழுப்பி அழைத்து கொண்டு போக வேண்டிய காரியம் முக்கியமாக இருக்குது. ஆனால் அதை விட்டு இப்படி அழகிய பிள்ளையை பெற்ற கௌசல்யா தேவி என்ன நோன்பு நோற்றாள்களோ அப்படின்னு அவளை கொண்டாட தொடங்கிவிட்டான். இது ராமனுடைய அழகுபடுத்தின பாடு அப்படிங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இது விஸ்வாமித்திரர் ராமன் அழக ஈடுபட்டது. அடுத்தது மிதிலாபுரியார்கள் ராமன் அழகில் ஈடுபட்ட விதத்தையும் அடுத்தடுத்து ஆழ்வார்கள் ஈடுபட்டதையும் சொல்கிறார். ராமன் மிதிலாபுரியில் திருவீதி வலம் வரும் சமயம் வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அங்கே ஸ்திரீகள்லாம் அவர்களுடைய தன்மையை வர்ணிக்கிறார் கம்பர். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழற் கமலவண்ண தாழ்கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவிரை முடிய கண்டார், ஊழ்கண்ட சமய தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார்னு. தோளை பார்த்தா தோளில் பார்த்தவர்கள் அந்த கண்ணை தோளழகிலிருந்து எடுக்கவே முடியவில்லை. சரி, திருவடியைத்தான் பார்க்கலாம்னு திருவடியை பார்த்தால் திருவடி அழகிலிருந்து கமலத்தை கண்ணை திருவடி அழகுங்கிற கமலத்திலிருந்து கண்ணை எடுக்கவே முடியலை. தாளை பார்த்தா தாழ்லேயே ஈடுபட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. கையும் அப்படி. கண்ணை பார்த்தவர்கள் திருவடி தாழ் தோளை பார்த்தவர்களே கண்ணை அப்படியே இவைக்காமல் அதிலேயே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா கண்ணை பார்த்தவர்களுடைய நிலையை சொல்ல வேண்டுமா? ஒரு அவயத்தின் அழகை கண்டவர்கள் மற்றொரு அவயவத்தில் கண் செலுத்த மாட்டாதவர்களாக இருந்தார்கள். அப்படி திவ்யமங்கள விக்கிரக சௌந்தரியம் ஒப்புயர்வற்றது அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, ராமனுடைய அழக தசரத மன்னன் அனுபவிக்கும்படியே குலசேகர ஆழ்வார் சொல்றார் பெருமாள் திருமொழியில, வா போகு வா இன்னம் வந்து ஒருகால் கண்டுபோ அப்படின்னு பாசனம் அமைந்திருக்கக்கூடிய அழகிற்கே அதி அத்புதம். தசரதன் சுமந்திரன் முதலானவர்களை இட்டு ராமனை வரவழைப்பானாம். முன்னழக சேவிப்பதனுடைய ஆசையினால் வா அப்படின்னு சொல்றான். முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படிங்கிறதுனால பின்னழக சேவிக்க வேண்டும்னு போகு அப்படின்னு சொல்லுவானாம்.
மறுபடியும் முன்னழகை சேவிக்க விரும்பி மீண்டும் வா அப்படின்னு சொல்கிறான். இப்படி மாறி மாறி அழகை சேவிக்க பெற்றதுனால இவனுக்கு இன்னும் வந்து ஒரு கால் கண்டுபோ, இன்னும் வந்து ஒரு கால் கண்டுபோ வா போகு வா, இன்னும் இந்த வந்து ஒரு கால் கண்டுபோ அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பானாம். இப்படி எவ்வளவு பார்த்தும் திருப்தியே பிறக்கவில்லை அப்படிங்கிறதத்தான் வால்மீகி முனிவர் சொல்றார். ந ததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபகான்னு. எவ்வளவு பார்த்தாலும் திருப்தியே கிடைக்கவில்லை. ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு புதிய அனுபவம். அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவமுதமாய் எம்பெருமான் தோன்றுகின்றான் அப்படிங்கிறத சொல்றார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அழகுல ஈடுபட அறியாத ஆரண்யவாசிகள் கூட ராமனுடைய வடிவழக கண்டு வியந்தார் அப்படிங்கிறத ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் சர்க்கத்துல வால்மீகி வியந்து சொல்றார். ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீமம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷுர் விஸ்மதாகாரா ராமஸ்ய வனச்சாரினகான்னு. வனவாசினகா அப்படிங்கிறது வனச்சாரினகான்னு பாடபேதமா அமைந்திருக்கு. ஆடு மாடுகள் உட்பட வியந்து கண்டது ராமனுடைய வடிவழக. சரி, இது கூட இருக்கட்டும். மூக்கும் காதும் அறுப்புண்டு கதறி அழுது கொண்டே கரதூஷணாதிகளிடம் சென்ற சூர்பனகை அந்த தன்னுடைய படுபாவிகள் என்னை இடர்படுத்தினார்கள் அப்படின்னு தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்ல வேண்டி இருக்க, வாய் கொண்டு வைவதற்கான வாய் கொண்டு சொல்ல வேண்டியிருக்க அவள் எப்படி சொன்னாள் அப்படின்னா, தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ கந்தர்வராஜ பிரதிமௌ பார்த்திவ வியஜ்ஞ நான் விதௌன்னு வாயார சொல்றாளாம். எப்படிப்பட்ட ரூபம்! 2 பேர் இருந்தார்கள், என்னை பங்கப்படுத்தினார்கள்னா அவர்களை திட்டித்தானே சொல்லணும். மிக்க அழகா இருந்தார்கள், சுகுமாரமா இருந்தார்கள். அழகு சுகுமாரம் எல்லாம் சௌகுமாரியம்லாம் இருந்தால் பலசாலி இல்லையான்னு தோணும். ஆனால் மகாபலவ், மகா பராக்கிரசாலிகள். தாமரை போன்ற கண்ணை கொண்டிருந்தார்கள். புண்டரீக விசாலாட்சௌ கிருஷ்ணாணி ஜாம்பரவு கந்தர்வராஜ பிரதிமோ, கந்தர்வனோ வேறு தெய்வமோ அப்படின்னு தோன்றும்படிக்கு இருந்தார்கள் அப்படின்னு ராமனிடத்துல பரம பிரீத்தி கொண்ட அயோத்தியாவாசிகள் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். அயோத்தியாவாசிகளினுடைய வாக்கிலும் கூட ராமனுடைய அழகை இப்படி நாம் அனுபவிக்க முடியாது. சூர்பனக கரதூஷணாதிகளிடத்துல சென்று இப்படி சொல்றாளாம், வர்ணிக்கிறாளாம். அப்படி எதிரிகள் கூட கொண்டாடும்படியா இருக்கு ராமனுடைய வடிவழகுபடுத்தும் பாடுன்னு. மேலே வாலி சிறிய திருவடி ஈடுபட்டு சொன்னது, பிராட்டி ஈடுபட்டது, மனத்துக்கினியான்னு ஆண்டாள் திருநாமம் சாற்றியதுங்கிற அனுபவத்தெல்லாம் நாம் அடுத்த பதிவிலே கூடியிருந்து அனுபவிப்போம். அழக நாம் சொல்லி முடிக்க முடியுமா? இப்படி சின்ன சின்ன பதிவுகளாக பூர்வர்களுடைய வாக்கு, ஒவ்வொரு வாக்குங்கிற மலரை கொண்டு மாலையா அப்படியே கோர்த்து எம்பெருமானிடத்துல நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். பூர்வர்களுடைய வியாக்கியானம் அது இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்டதான அதிசயமான அற்புதமான அனுபவங்கள்லாம் நமக்கு சித்தித்திருக்காது. அப்படிங்கிறதுனால பூர்வர்களுடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் எந்த க்ஷணத்திலேயும் எப்பொழுதும் இந்த பாசுர வியாக்கியானங்கள் ஸ்தோத்திர வியாக்கியானங்கள்லாம் கேட்கும் பொழுது அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பது, அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பரம காரியமாகும்னு சொல்லி அடுத்த அனுபவத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.